கொடான கொடி தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஐஎன்ஏயோட 25வது நாள் ஆகுதுங்க. இந்த 25வது நாள்ல சில நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நம்ம அதை பின்னால பார்ப்போம். இந்த டாபிக்கை பத்தி நம்மலாம் பேசக்கூடாது, நம்ம எதுக்கு பேசிட்டு தான் இருந்தேன். ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் அதிகமா நடக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, இப்போ அதுக்கு கிளியரான இது விஷயத்த பேசிடுவோம் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கிறேன். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல என்ன பண்ணிருப்பாரு, வீடியோ எல்லாம் கேமரா எல்லாம் ஆன் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அஃபர்ல இருந்திருப்பாங்க, அதாவது கள்ளக்காதல். உள்ளேயே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஆளை விட்டு வச்சிருக்காங்க அவங்க ரூமுக்குள்ள. ஹஸ்பண்ட் பார்த்துட்டு அவங்க கணவர் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள யாரை இதை கூப்பிடு அப்படின்னு பேசியிருக்காரு. அவங்க மனைவி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சமயத்துல கூட திமிரா பேசுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி பேசியிருக்காங்க. கெட்ட வார்த்தையை போட்டு பேசியிருக்காரு. அவரு கெட்ட வார்த்தை பேசியிருப்பாரு, அவங்க மனைவி பேசியிருக்க மாட்டாரு. அப்ப கூட உள்ள ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை தான் பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு. அவங்க மனைவி ஏன் இப்படி கத்துற அப்படின்னு இவரை கெட்ட வார்த்தை சொல்லி பேசியிருப்பாங்க. அந்த நிலைமையிலும் கூட யோசிச்சு பாருங்க, அவங்க மனைவி பாத்தீங்கன்னா தப்பு பண்றாங்க, கூட பாத்தீங்கன்னா யாரையோ ரூம்ல வச்சு நின்றுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தா யாருக்கு இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். அந்த கோவத்துல பேசினா அப்ப கூட அந்த ஹஸ்பண்ட திமிரா பேசிக்கின்னு இதுவா பேசி இருந்திருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. உடனே பாத்தீங்கன்னா ப்ரூஃபோட எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் வீடியோ போட்டிருப்பாரு. உள்ள ஒருத்தன் வரான், அவனை திட்டி அவன் ஒய்ஃபையே அடிச்சிருப்பாங்க. அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, என்ன எதுக்கு இப்போ அடிச்ச அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடிக்கிறேன், நான் ஒன்று அடிக்கலாம் மாட்டேன், கொல்ல போறேன்னு அப்பயே பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு அவருக்கு கான்ல இருந்திருப்பாரு போல இருக்கு. சரி, ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா உள்ள ஒருத்தன் வரான், கையும் காலமா வீடியோல நல்லாவே மாட்டிக்கினான், வேற எந்த வச்சு சமாளிக்கவே முடியாது. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சிச்சுங்க. இதுதான் இது மாதிரி ஸ்டார்டிங்கா. அந்த காணொலியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஓகே, இப்படி பிரச்சனை போச்சு, இது அப்புறம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருப்பான் போல இருக்குங்க. நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்பாப்புல அந்த பையன். அந்த பையனை வச்சு ஒருத்தவங்க லைஃப் ஃபெயிலியர்ட்ட எப்படி வீடியோ போடுவாங்க, ஏமாத்திட்டா எப்படி வீடியோ போடுவாங்க அப்படின்னு அவங்க பையனை வச்சுக்கினே வீடியோ போட்டிருப்பாரு. ஒரு 2 வீடியோ 3 வீடியோ போட்டிருப்பாரு. அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நல்லா நோட் பண்ணுங்க, அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு காணொலி வருது. அந்த காணொலியில தான் பாத்தீங்கன்னா இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றதை விட குத்தி கீச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு கத்தியில குத்தி கீச்சிட்டேன் நானு, அது மாதிரி சொல்லிட்டு வாழ்க்கையே போச்சு, எங்க குடும்பமே பாத்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான், அந்த உள்ளந்து வந்தோம் பாத்தீங்களா அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரு அவன் ஊர் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு குண்டை தூக்கி வேற போடுறாரு அவரு. அவங்க ஒய்ஃப் கொண்டுட்டேன்ற மாதிரி, கொண்டுட்டேன்னு டைரக்டா சொல்ல மாட்டாரு, குத்தி கீச்சிட்டேன்னு இருப்பாரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து என்ன குண்டு போறாருன்னா, நானும் சாக போறேன், என் பையனும் சாக போறான், நாங்க 2 பேரும் செத்துற போறோம் அப்படின்ற வேற விஷயத்த சொல்லிட்டாரா. எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர வருத்தம் ஆயிடுச்சு. அந்த பையனை விட்டுருங்க, பாவம், அவரு பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே அந்த வீடியோ பார்க்கும்போது மனசுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சோகமான விஷயம். என்ன நிலவரம், அவங்க 2 பேரும் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட நமக்கு பாத்தீங்கன்னா இன்னும் விஷயம் தெரியல. அவ்வளவு ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. எந்த ஒரு அபிஷியல் நியூஸ் சேனல்லுமே வரலங்க. இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு இந்த விஷயம் நடந்து. ஆனா எந்த ஒரு நியூஸ் சேனலுமே வரல. இதுதான் நான் பாக்குறது என்னன்னா, நியூஸ் சேனல்ஸ் எவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. சில விஷயங்களை பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கும் உதவாத விஷயங்களை பாத்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு போடுறாங்க. எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம், 2 உயிர் சம்பந்தப்பட்டது. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அவரு பாத்தீங்கன்னா அவரை ஏமாத்தி நேர்ல பார்த்து, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அப்ப கூட கேட்கவே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால நான் குத்தி கீச்சிட்டேன் அப்படின்னு இருப்பாரு. எவ்வளவு சொல்லிக்கிறாரு, கேட்டுக்கிறாரு. அப்ப கூட திமிரா பேசுறத பாத்தீங்கன்னா நிறுத்தக்கானா. அவங்க தப்பு பண்ணது அவங்க. சரி, தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம ஹஸ்பண்டை ஏமாத்திருக்கோம், நம்ம புருஷனை ஏமாத்திருக்கோம், வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுவோம் அப்படின்னு கூட இல்லாம அந்த இடத்தையும் அந்த வீடியோவிலேயே அவங்க பேசுறது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு மோசமா பேசியிருப்பாங்கன்னு. இப்போ அந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய சண்டைலாம் வந்திருக்கும் போல இருக்குது. அவங்க இன்னும் திமிரா பேசி இருந்திருப்பாங்க போல இருக்குது. இவர் ஏற்கனவே கோவத்துல இருப்பாரு, அடுத்தவங்களை வச்சிருந்ததை டைரக்டா பாக்குறாரு, இது மாதிரி பேசவும் இது மாதிரி பண்ணிக்கிறாரு. ஸோ இது மாதிரி போயிருக்குங்களா. தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்திருக்கணும். இப்போ நானும் சாக போறேன், என் குழந்தையும் அதான் 2 பேரும் சாக போறேன்றாங்க. விரைந்து சென்று அவங்களை காப்பாற்றணும். இத்தனைக்கும் அட்ரஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ஓகேங்களா, இது மாதிரி இவன் தான் இது மாதிரி பண்ணான், அவன் அட்ரஸ் அந்த இது பண்ணா பாத்தீங்களா, அவங்க மனைவி கூட பாத்தீங்கன்னா அஃபர்ல இருந்தான் பாருங்க, அவங்க வீட்டு அட்ரஸ், அவன் பேர் கொண்டு எல்லாத்தையும் சொல்றாருங்க.
தமிழ்நாடு காவல்துறை ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரியல. 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு டக்குன்னு ஆக்ஷன் எடுக்காம இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்து அதால எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. எந்த ஒரு அபிஷியல் நியூஸ் சேனல்லையும் போட காணோம் இந்த விஷயத்த. இது மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க எல்லாருக்கும் மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்ப ரீசெண்டா இந்த கள்ளக்காதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க. இதுல அந்த குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாசமா போயிடுச்சு. ஆல்ரெடி அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் போட்டிருக்காரு. 100க்கு மேல வீடியோ போட்டிருக்காரு. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்காரு. இப்ப இந்த நிலைமை ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வளர்ந்து பெருசாவதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் போல இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தன் என்ன பண்ணிருப்பான்னா ஒரு பச்சை குழந்தைய அடிச்சு கொண்டு இருப்பான், தூக்கி போட்டு அடிச்சிருப்பான். அந்த வீடியோ எல்லாம் என்னால பார்க்கவே முடியல. ஒரு வாட்டி பார்த்ததுக்கே ஒரு நாள் தூங்கல நான் நைட் ஃபுல்லா. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமா இருக்கு அந்த வீடியோ. அந்த குழந்தைய போட்டு அடிச்சே கொண்டு இருப்பான். கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு 2 கையுமே உடஞ்சிருக்குங்க, கட்டு போட்டு இருக்கு அந்த குழந்தை. அதுல ஒரு அந்த குழந்தைய வச்சிருந்த அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அப்பாவி மாதிரி, எதுவுமே பண்ணாத மாதிரி யதார்த்தமா ஏதோ ஒரு ஃபுட்டு விளாகர் போயிட்டு பேட்டி எடுத்திருப்பாரு போல இருக்குது. குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டது கீழே ஊந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருப்பாங்க. நல்லா சிரிச்சுக்கினே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசியிருப்பாங்க. அங்கேயும் அந்த கேரளால விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து கொண்டு இருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இவரும் சாக போறோம், குழந்தையும் சாக போறோன்றாங்க. ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பெருசாகி ஒரு 5 வயசு 16 வயசு இருந்தா கூட பரவாயில்ல. அந்த குழந்தைக்கு பெருசாயிடுச்சு, கொஞ்சம் அதுவே அதோட வேலையெல்லாம் பார்த்துக்கின்னு கொஞ்சம் தேடி வந்துடலாம். சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும்? ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த குழந்தைங்களால. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா அம்மா, அவங்க 2 கெட்டவங்களா நல்லவங்களான்னு கூட தெரியாது அந்த குழந்தைக்கு. இப்போ பெருசா வருதே பெரிய கஷ்டமா இருக்குன்னா குழந்தையிலே அடிச்சு கொண்டுறாங்க. இது மாதிரி கள்ளக்காதல். இப்போ இந்த 3 விஷயத்துக்கும் என்ன காரணம்னு கேட்டா குடும்ப சண்டை, கள்ளக்காதல் விஷயம் தான். உத்தரப்பிரதேசத்துல பண்ணது அவங்க மனைவிக்கு இவனுக்கும் பிரச்சனை, குழந்தைய கொண்டுட்டானுங்க. கேரளாவில் கள்ளக்காதல், அதனால குழந்தைய கொண்டுட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுல கள்ளக்காதல், இவரும் சாவ போறாராம், பொண்டாட்டியை கொண்டுட்டு குழந்தையும் கொல்ல போறேன்றாரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கள்ளக்காதல், குடும்ப பிரச்சனை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். இந்த அளவுக்கு இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாபிக்கே நான் முக்கியமா எடுத்தது. இதை சரி செய்யறது வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் பொறுத்து போகணும், பொறுமையா இருக்கணும். 2 பேர்ல நான் பெரியாளா நீ பெரியாளான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிக்கின்னு சண்டை போட்டுருந்தா கடைசியில இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா முடிவா இருக்கும். அந்த காலகட்டத்துலலாம் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களை அனுப்பும் போதே வாத்தியார் அடிச்சுட்டா வச்சுங்களேன், கண்ணு 2த்தையும் விட்டுருங்க, தோலை உரிச்சு எடுத்துருங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைனாலும் படிப்பறிவு இல்லைனாலும் அப்படி சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் என் பையனை அடிச்சிட்டியா அப்படின்னு வாத்தியார் அடிக்கிறாங்க. பசங்களும் ஸ்டூடெண்ட்டும் வாத்தியார் அடிக்கிறாங்க. எப்படி மாறிடுச்சு பாருங்க காலகட்டம். இதே இப்ப நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பிக்கிறது அந்த பிரச்சனை. பேரண்ட்ஸு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ஓகேங்களா? ஸ்கூல்ல வாத்தியாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பையன் எப்ப எப்படி நல்லா வளருவான்? வளர்ந்து அவன் நாளைக்கு ஒரு பேரண்ட்ஸா தானே ஆக போறான். அவன் குழந்தைங்களை எப்படி அவன் கண்டிப்பான்? அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கள்ளக்காதல் ரொம்ப சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்றாங்க. இப்ப லவ் பண்றதெல்லாம் தப்பாப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நான் அதை சொல்லவே கிடையாது. லவ் பண்றாங்க, பிரேக்கப் ஆயிடுது. அடுத்து அப்படியே காலேஜ்ல ஒரு லவ் பண்றாங்க, வேலைக்கு போகும்போது ஒரு லவ் பண்றாங்க. லவ் பண்றது சும்மா ஏதோ வேற ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சாதாரணமா வந்து போயிடுதுன்னா இப்ப அது ஆகி போச்சு. அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பாத்துறாங்க. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா நீ ஏன் கவலைப்படுற? ஒருத்தவங்க போயிட்டா இன்னொருத்தவங்க உன் லைஃப் முடிஞ்சு போயிடுச்சு, நீ ஏன் வருத்தப்படுற? அடுத்தடுத்து போயினே இரு, அடுத்தடுத்து லவ் பண்ணி அப்படின்னு வேற ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வேற. அதை பார்த்துட்டு 4-5 லவ் பண்றாங்க. நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவன் ஏதோ ஒரு சண்டை போட்டானா வச்சுக்கேன், இவன் சரியில்லைன்னு அடுத்தவங்களை பிடிக்க அஃபர்ல இது மாதிரி தான் போவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. சண்டைகள் எல்லா இடத்தையும் வரதான் செய்யும். அதை புரிஞ்சுக்கினே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வாய் சண்டை ஆனாலே ஒன்று டைவர்ஸு, இல்லைன்னா நீ சரியில்லை ஆனால் கோர்ட்டு கேஸுன்னு போயிடுறாங்க. அந்த காலத்துலலாம் சண்டை நடக்கும். பெருசாக சண்டை நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டு திருப்பி ஒன்றாயிடுவாங்க. இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மாறி போயிடுச்சு. இப்போ வர ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதை எதிர்காலத்தை நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு. இது இது எதை நோக்கி போக போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கடுமையான வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கணும். தப்பு பண்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா விடவே கூடாது. அவர் சட்ட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை கையாண்டிருக்கலாம். ஏன்னா பொறுமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க குடும்பமே நாசமா போச்சு. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அவங்க ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருந்த கோபத்துக்கு கொண்டுட்டாரு. என்ன பண்ணியிருக்கோம்னா
சொத்துல வந்து இப்போ ப்ரூஃப் இருக்குல்ல, அவர் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாருல்ல, டைவர்ஸ் வாங்கணும், இங்க பாருங்க என்னை ஏமாத்துன ப்ரூஃப் இது, சொத்துல பங்கு கொடுக்க முடியாது, இந்த ஜீவனாம்சம் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும், யார் கூட இருக்கியோ அவங்க கூட நீ இப்போ வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் குழந்தைய பார்த்துக்கிட்டு நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா வாழணும். அவங்கள தனியா விட்டாலே அந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்காக அவங்க போயிட்டு அனுபவிக்க வேண்டிய இடத்த அனுபவிச்சுப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய நல்லா வளர்த்து சட்டப்பூர்வமா வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கலாம். அவசரப்பட்டு அவங்க ஒய்ஃபை கொண்டு இப்போ அந்த குழந்தையும் வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி. என்ன பண்ணாருன்னே தெரில இது வரைக்குமே. சரி பார்ப்போம், பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாம இருந்தா நல்லதுதாங்க. ரைட்டு. சிஎம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இதையோட வந்து பார்த்தீங்கன்னா 25வது நாள் ஆகுது. இந்த 25வது நாள்ல சில நல்ல விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 18,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஒரு வேலை வாய்ப்பு திட்டமா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கை கோர்த்துருக்காங்க சிஎம் அவர்கள் கூட. இதில் நிறைய வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு கிடைக்க போவதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. சத்தமே இல்லாம சூப்பரா சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாராட்டி தான் இருக்காங்க. இது மாதிரி நல்ல நல்ல நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துன்னு தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல குற்றங்கள் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா நடந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்கள் குறையுமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதால இந்த குற்றங்கள் குறையாது. காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் நிறைய குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இந்த குற்றம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதா இருக்கட்டும், போதைப் பொருளா இருக்கட்டும், ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி டாஸ்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் நடத்துறது டாஸ்மார்க் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த டாஸ்மாக் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் இதில் தலையிடாது, தனியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரூல் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஏன்னா ரொம்ப ரீசெண்டா நடக்கிற விஷயங்கள்லாம் மனசுக்கு சோகமாவே இருக்குங்க. குழந்தைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா பாதிக்கப்படுறாங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது தக்க நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கான காணொலி அவ்வளவுதான். அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட சேர்க்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.